அதே மாதிரி இந்த படத்துல மெகா நெகட்டிவ்ஸ் இருந்தாலுமே நம்ம பாசிட்டிவ்ல இருந்து முறைப்படியா ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்ங்கிறது இந்த படத்தோட கேமரா, லொகேஷன்ஸ், அப்புறம் ஆர்ட் டிபார்ட்மெண்ட். மணி சார் படத்துல இதெல்லாம் சகஜம் தானே அப்படின்னு நீங்க சொல்லலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா எங்க ஊர்ல சின்னமுத்துமாரியம்மன் கோயில் திருவிழாங்கிறது ரொம்ப விமர்சையா நடக்கப்படுற ஒண்ணு. அதை நீங்க சொன்னீங்க அப்படின்னா ஆமா அது வருஷம் வருஷமே சிறப்பா தான் நடக்கும் அப்படின்னு அதை கேஷுவலா கடந்து போயிருவாங்க. ஏன்னா அது என்னதான் பெரிய விஷயமா இருந்தாலும் ரொட்டீனா அந்த பெரிய விஷயங்கள் நடக்கும்போது நம்ம அது கேஷுவலா தெரிஞ்சது தானே அப்படின்னு போயிருவோம். அதே மாதிரி மணி சார் படத்துல கேமரா அண்ட் லொகேஷன்ஸ்ங்கிறது ரொம்ப கேஷுவலா எல்லா படத்துலயும் உள்ள விஷயங்கள் தான். ஆனாலும் இந்த படத்துல அதுக்கு நல்ல ஒரு மெனக்கடல் தெரியுது. அதனால ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ். செகண்ட் பாசிட்டிவ், இந்த படத்துல வர ஆக்ஷன் சீக்வன்ஸ் அண்ட் சிஜி ஒர்க். ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து அன்பரியூ மாஸ்டர் தான் பண்ணிருக்காங்க. ரொம்ப பிரில்லியண்டா பண்ணிருக்காங்க. லாஸ்ட் மந்த் அந்த ரெட்ரோ படம் எப்படி ஃபைட் சீன்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சோ, படம் சுமாரா இருந்துச்சோ, அதே மாதிரி இந்த படத்துலயும் ஃபைட் சீன்ஸ் வேற லெவல்ல இருக்கு. அதே மாதிரி கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் சமீப காலமா தமிழ் சினிமால பாத்தீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட் இஷ்யூஸ்னால கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ்லாம் ரொம்ப நார்மலா தெரியும். இது கிராபிக்ஸ் தெரியுதுப்பா அப்படிங்கிற ரேஞ்சில தான் இருக்கும். ஆனா இந்த படத்துல வர டிஏஜிங்கா இருக்கட்டும் இல்ல கம்ப்யூட்டர் கிராபிக்ஸா இருக்கட்டும் எல்லாம் டாப் நாச்சா இருக்கு. Third positive, actors' performance. Kamal